ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிண்டு ஃபுட்டிஸ் கிச்சனில் நான் இடியாப்பத்துக்கு குருமா பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காயறதுக்குள்ள அரைக்க வேண்டியதை நான் காமிக்கிறேன். 4 முந்திரி, 4 1 கப்பு தேங்காய், 1 கப்பு தக்காளி, கொஞ்சம் பட்டை, சோம்பு, லவங்கம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். மிளகா, 3 வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்கு நம்ம சால்ட்டு 2 நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த சால்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது சேர்த்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெயிலே 2 வதக்கிட்டு இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஆனால் ஆயில் கம்மியாக தான் விடுறேன். நீங்களும் ஆயில் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். இது முடிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்களா, அந்த பேஸ்ட்டை இதில் கலந்துக்கலாம். இதை கலந்து ஒரு பக்கம் வெந்நீர் வச்சுருக்கேன். வெந்நீர் கலந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெந்நீரை கலந்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். இடியாப்பத்துக்கெல்லாம் லூஸாக தானே வேணும் குருமா, அதுக்கு கொஞ்சம் தண்ணியாகவே இருந்தால் பரவாயில்ல. பாயா மாதிரி இருக்கும் லூஸாக. இப்போ நம்ம விசில் விடலாம் குக்கரில் மூடி. எதுக்கு விசில் விடுறதுன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு நல்லா மேலே எண்ணெயாக இருக்கும். பார்க்கலாம். நான் இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கொத்தமல்லி கட் பண்ணி போடலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இடியாப்பம் செஞ்சு வச்சுட்டேன் ஆல்ரெடி. இப்போ இந்த குருமாவை பாருங்கள், ஆட்டுக்கால் குருமா மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.